Hello everyone, you're welcome by Mother of Daughters. Hope you're all doing good. இந்த வீடியோவில் என்னோட வீக்லி மீல் ப்ரெப்பிங் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீக் டேஸில் லஞ்ச் பேக்கிங்கை விட எனக்கு வந்து கஷ்டமாக தெரியறது வந்து இந்த ஈவினிங் 3 மணிக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான். ஸோ அந்த டைம் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். வீக்லி மீல் பிளானிங் அப்படின்றது வந்து காய்கறி ப்ரொவிஷன் இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து வீக்லி வாங்குகிற காய்கறி எல்லாமே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், அது இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்கடி அதிக மிஸ் ஆகாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற டிப்ஸையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து தண்ணியில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வீக்குக்கு மேலேயே நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் 1 வீக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன் அப்படின்றதுனால நான் தண்ணி இல்லாமல் தான் வச்சுருக்கேன். மேல் தோலை வந்து எடுத்துகிட்டு 2 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு அதில் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா துடைச்சிட்டு இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஓப்பன் பாஸ்கெட்டில் வச்சு பார்த்துருக்கேன். பேம்பு பாஸ்கெட்லேருந்து எல்லாமே டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்துருக்கேன். பட் ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் வந்து நம்ம கொஞ்சம் ஹை பண்ணி வைக்கும்போது ஒரு சில நேரம் அந்த தோல் வந்து சுருங்கின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி காட்டன் பேக்கில் வச்சு அப்புறமா ஓப்பன் பாஸ்கெட்டில் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸில் நான் வந்து ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த லாங் பாக்ஸஸ் தான். பட் இது வந்து எல்லாமே ஒரு 1 வீக்குக்கு மேலே அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் அதில் வந்து ஒரு ட்ரிப் ட்ரே இருக்குது அப்படின்னாலும் நான் வந்து காட்டன் பேக்ஸும் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் பிவிசி பேக்ஸுமே இருக்கும். எனக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இது மாதிரி க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பூச்சி இருக்க சான்ஸ் உண்டு. அதனால் அதை வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். பட் அதில் உள்ள அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக பிரிச்சுட்டு அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது வச்சுருவேன். டிஷ்யூ பேப்பர்ஸை விட இந்த கிச்சன் ரீயூசபிள் டவல் ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரீயூசபிள் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ்க்கு மேலெலாம் யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில் அப்படி ஏதாவது எல்லாம் க்ளீன் பண்ணணும், இல்லை கிச்சன் பேக் ஸ்ப்ளாஷ் ஏரியாலலாம் அழுக்கு இருக்கும் இல்லையா, ஒன்ஸ் அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸோட ஷேப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பாக்ஸோ அப்படி இல்லைன்னா அப்படி வேர்ட்டிக்கலாக நிற்கிற மாதிரியான பாக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க வச்சுக்கவும் முடியும். பீன்ஸ் வந்து அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கின உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதையுமே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் தண்ணி பட்டு அழுகின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கிங்க்கு முன்னாடி தான் வந்து வாஷ் பண்ணுறது. சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு நாளில் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா வெளியில் வச்சாலே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இது ஒரு 3 days வரைக்கும் வேணும் அப்படின்றதுனால அதுலேயுமே எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து சேனைக்கிழங்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ்க்கு வந்துடும். இந்த தடவை கொஞ்சம் பெரிய கிழங்காக வாங்கிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு நெக்ஸ்ட் டே காலையில் வந்து குக்கிங்க்கு எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால் அப்படி சுத்தமாக தோல் எடுத்துகிட்டு வைக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருவேன். மல்லி இலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து அதோட வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அழுகின ஏதாவது ஒரு இலை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கருவேப்பிலையுமே அப்படி தான் சுத்தமாக வந்து அதுலேருந்து உருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் பேசிக்காக நமக்கு எப்போவுமே நம்ம வச்சுருக்கிறது தான் சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கிறது. இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதை காய வச்சு தான் எடுத்து வச்சுருப்பேன், சுத்தமாக ஈரம் இல்லாமல். அது இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு தேவைப்படுற அளவுக்கு தான் பூண்டு எல்லாமே உரித்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் தான், இன்னும் யூஸ் பண்ணி முடிக்கலை. அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கினோம் அப்படின்னா அதையுமே இப்படி சின்ன சின்ன தேவையான அளவு நம்ம குக்கிங்கில் எப்படி போடுவோமோ அந்த சைஸ்க்கு க்யூபாக மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குக்கிங் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். இந்த பன்னீர் வந்து ஸ்டோரில் வாங்கினது தான், ஹோம்மேட் இல்லை.
பச்சை மிளகாயெல்லாம் அதோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு ஏதாவது வீணாக போனது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இதே மாதிரி ஒரு டிஷ்யூ டவல் போட்டு வச்சிட்டோன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். முட்டை வைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எக் பாக்ஸ்னே ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து 2 லெவலில் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால இப்போது இதிலே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கல் சட்டி, மண் சட்டின்னு ஸ்பெஷலாக எந்த இதுவும் வேணும் அப்படின்னு இல்லாமல் நார்மல் நம்ம எஸ்எஸ் பாத்திரத்துலேயே நல்ல திக்காக வந்து தயிர் ஊற போட முடியும். அதோட டிப்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். தயிர் ஊற போடுறதுக்கு நான் வந்து வீட்டுக்கு வாங்குற அதே பசும்பால் தான் யூஸ் பண்ணுவேன். பட் அந்த பால் வந்து ரொம்ப திக்காலாம் இருக்காது. பட் அதில் வர தயிர் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் எந்த பசும்பால் வாங்கினாலும் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் பாயில் ஆக விட்டுருங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வேப்பரைஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எந்த பாத்திரத்தில் தயிர் ஊற போடுறீங்களோ அதில் நல்லா ஆற வச்சுட்டு, ஃபுல்லாக ஆற வேண்டாம், வார்மாக இருக்கிற ஸ்டேஜில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ஏடு ஃபார்ம் ஆகிருக்கும். நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்றதுனால அதை எடுத்துட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே அதில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல திக்கான கெட்டியான தயிர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இது நம்ம ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த 1 ஸ்பூன் தயிர் அதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும் இதோட குவாலிட்டி அப்படின்றது. உங்களுக்கு அப்படி ரொம்ப குவாலிட்டியாக கிடைக்கல அப்படி இல்லைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சே நீங்கள் வந்து தயிர் கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான். இப்போ காய்கறி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் வாங்க மாட்டேன். இப்போ நமக்கு நடுவுலேயே வேறு ஏதாவது தேவை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம் இல்லையா, இப்போ மல்லித்தழை வாங்க போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் வாங்குவோம், அந்த மாதிரி தான். சேம் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம திரும்ப திரும்ப மேலேயே ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்ஸ் எல்லா காய்கறியுமே ஆல்ரெடி இருக்கிற எல்லாமே வெளியில் எடுத்துட்டு அதில் ஏதாவது ஸ்பாயில் ஆகிருந்தாலோ அதெல்லாம் நம்ம மாற்றி வைக்கும்போது இதையுமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு சின்ன க்ளீனிங்கும் பண்ணிடலாம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். புளி வந்து நான் தேவையான அளவுக்கு வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஈஸியாக எனக்கு பூச்சி வந்துடுது அப்படின்றதுனால அதை வந்து சின்ன சின்ன பாலாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக உருட்டி அதில் வந்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். கிச்சன் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன், நம்ம ஆர்கனைஸ் பண்ணது போக ஒரு எம்டி ஸ்பேஸோ ஒரு எம்டி கண்டெய்னரோ நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா புதுசாக வாங்குகிற திங்ஸை வந்து மேலே போட்டு டம்ப் பண்ண மாட்டோம். இந்த டோர் சைடில் இருக்கிறதுல வந்துட்டு கருவேப்பிலை, மல்லி, புதினா இது எல்லாமே இருக்கும். புதினா வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்றதுனால பாக்ஸ் மட்டும் அங்கே இருக்குது. இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ஜிப்லாக்கில் வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா காய்கறி வாங்கினாலும் என்னால் வைக்க முடியும். அப்படி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய எஸ்எஸ் பவுலில் வந்து மாவு இருக்குது, தயிர், பால். மேலே இருக்கிற ஃப்ரெஷ் ட்ரேயில் வந்து மோஸ்ட்டாக பட்டர், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக பேக்கெட்டோடு தான் இருக்கும். எனக்கு அதில் எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்துக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இந்த 4 டயர் ரேக் வந்து இருக்கும். அதில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு அப்படி வெளியில் வைக்கிற காய்கறி எல்லாமே அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு கிச்சன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெருஞ்சீரகம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து பெருஞ்சீரகம் வந்து திடீர்னு ஒரு க்ரீன் கலரில் வரும், கலரெல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரோட ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எதுலலாம் நிறைய கலப்படம் பண்ணி வருதுன்னு பார்த்தப்போ இந்த பெருஞ்சீரகம்லாம் பார்த்தப்போ பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னா, பெருஞ்சீரகம் வாங்கினேன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கிச்சன் டவலோ இல்லை நம்ம நார்மல் ஒயிட் கிளாத் இருந்ததுன்னா சீக்கிரமே வந்து தண்ணி இழுத்துரும். அதை வந்து நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதனால் அதில் கண்டிப்பாக ஃப்ளேவர் எதுவுமே போகாது. அப்படி உங்களுக்கு தண்ணியில் போட விருப்பம் இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீரகம் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜீரகமில் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே டஸ்ட்டு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ கிளாஸ் பாட்டிலில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பாட்டில் வந்து நீங்கள் சரித்து பார்த்தீங்கன்னாலே அடியில் நிறைய டஸ்ட்டு வந்து போய் செட்டில் ஆகிருக்கும்.
ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு டவலில் போட்டு நல்ல ஒரு தடவை தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி சலிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு தண்ணியில் போட விருப்பம் இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் கலராக இருந்தது அப்படின்றதுனால தான் நான் இப்படி க்ளீன் பண்ணேன். ஸோ 2 மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணோன்னா நமக்கு பூச்சியுமே வராது. பெருஞ்சீரகத்தில் வந்து சீக்கிரம் வண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரவும் வராது. இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் டைம் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால தான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு. ஒரு 2-3 வெரைட்டி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டஃபிங் மிக்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா 5 டேஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா 3 டேஸ் வரைக்கும் வச்சுருந்தாலே போதும். காய்கறிகள் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி தேவையான காய்கறிலாம் கீழே தண்ணியில் வேக வைக்க வேண்டியது வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபிக்காக ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி, 5 வரமிளகாய் வந்து போட்டு வேக வச்சுருக்கேன். அடியில் வந்துட்டு என்ன இருக்குன்னா சீனி கிழங்கு இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது ஸ்டஃபிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்க்கலாம். இல்லை நான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து அவாய்ட் பண்ணிக்கவும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சாப்பர்லேயே ஒரு பாதி அளவு குடமிளகாய் வந்து சாப் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அது இல்லாமல் கேரட், கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இது வெந்து வந்தால் போதும். அந்த தண்ணியவே வந்து நான் காலிஃப்ளவர் வந்து ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து உருளைக்கிழங்குமே போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கட்லெட் மிக்ஸ் மாதிரி தான். ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கலாம். இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே காலிஃப்ளவருமே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் வெங்காயம், சக்கரவள்ளி கிழங்கு, இந்த வேக வச்ச பட்டாணி இல்லையா, அதையுமே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே தனியாக வேக வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு, வரமிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா அடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஜீனி, உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு அதை ஒரு சின்ன சைட் டிஷ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த ஸ்டஃபிங் வச்சு ஒரு குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அப்படி இல்லைனா ஒரு டிஃபனுக்குமே இந்த ரெசிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு பெருசாக மாவெல்லாம் பிசைய வேண்டாம். இது குயிக்காக வந்து மிக்ஸி ஜார்லேயே முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்றது வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆயில் நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையுமே சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு பல்ஸ் விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட கோதுமை தோசைக்கு எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருந்த அந்த சைட் டிஷ்க்காக வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு கெச்சப் மாதிரி, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இது ஏற்கனவே பாயில் பண்ணது அப்படின்றதுனால ரொம்ப பச்சை வாசனை இருக்காது. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சாலே போதும். இதுவுமே வந்து நம்ம 3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண அந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்து தேவையான அளவு நான் இப்போ எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுறதை வந்து இதே மாதிரி ஒரு எஸ்எஸ் பாத்திரத்தில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு வந்து தவா வந்து ரொம்ப சூடாகிராமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் லேசாக வெந்திருக்கணும்.
லைட்டாக பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வரும்போது ஒரு சைடில் வந்து நம்ம பண்ண ஸ்டஃபிங்ஸை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு பாக்கெட்ஸ்க்கு மடிப்போம் இல்லையா, பொட்டேட்டோ பாக்கெட்ஸ்லாம் பண்ணும்போது அதே மாதிரி நார்மலாக 4 பக்கமும் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டாலே ஒட்டிடும். ஏன்னா கோதுமை மாவு வந்து உள் பக்கம் ஹாஃப் பாயிலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஆக்சுவலாக சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து வெஜிடபிள்ஸும் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்றதுனால ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம பண்ண அந்த கெச்சப் சைட் டிஷ் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இந்த தடவை பண்ணும்போது இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டேன், அதனால் அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. ஸ்நாக்ஸ்க்கு இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீக் வந்துட்டு நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். இதுக்கு என்ன நட்ஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம், வால்நட்ஸ், கொஞ்சமாக தான் பிஸ்தா இருந்தது, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சீட்ஸில் வந்து பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம சேர்க்குற அளவோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னா, நட்ஸ் சீட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் கப், நீங்கள் எந்த கப் வேணால் இருக்கலாம், டம்ளர் கூட இருக்கலாம், எதில் மெஷர் பண்ணுறீங்களோ 1 கப் அளவுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ்க்கு 3/4 கப் அளவுக்கு சுகர், 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர். நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சுகரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் அரைக்கும்போது நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் டைம் இப்படி கோர்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அரைக்கும்போது அதுலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு 1 கப் அளவுக்கு ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன பட்டர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் வந்து ஆயிலில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து செக்கு எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து பசங்களுக்கு பழக்கியிருக்கேன் அப்படின்றதுனால. இந்த ஸ்ப்ரெட்டோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம தேவைக்கு ஏற்றது தான். எனக்கு வந்து நான் வெளியில் தான் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால இப்படியே எடுத்துட்டேன். பட் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்ல திக்காயிரும். நம்ம ஜாம் அளவுக்குலாம் கூட இருக்காது, இன்னமுமே திக்காக இருக்கும், பட்டரும் ஆயிலும் இருக்குது அப்படின்றதுனால. பட் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரையான ஸ்பூன் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 3 to 4 டேஸ்க்கு மேலே நல்லாவே இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பட் சேம் வந்து இதுவும் கோதுமை மாவு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மைதாவில் கூட பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு, ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி கட் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால இது வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு டயக்னலில் வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்ன கட் போட்டு வச்சுக்கிட்டு அந்த க்ளோஸாக இருக்கிற கார்னரை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் பண்ண தப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு பால் மாதிரி வச்சுட்டேன். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து அப்படி வைக்கிறத விட கட்லெட் மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஷேப் இன்னும் நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். இதே கட்டிங் வேறு மாதிரி ரோல் மாதிரியும் பண்ணலாம். அதுவுமே எப்படி அப்படின்ட்டு இதில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரே ஸ்டஃபிங் தான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட. இது வந்து நிறைய எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டயட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா க்ரில் பண்ணி சாப்பிடுங்க.
இதுக்குமே அந்த சைட் டிஷ் வந்து கெச்சப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டஃபிங் வந்து நான் இந்த ரெசிபி பண்ணும்போது 2 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. ஹானஸ்ட்டா தான் சொல்றேன். பட் நான் வந்து ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இத வச்சு ஒரு பிரெட் டோஸ்ட்டுமே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண அந்த கெச்சப் இருக்கு இல்லையா? அத வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல நம்ம பண்ணியிருந்த அந்த ஸ்டஃபிங்கையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு வந்து கிரில் பேன்ல தான் பண்ணியிருந்தேன். கிரில் பேன்ல கொஞ்சமா ஆயில் இல்லனா பட்டர். நான் இன்னைக்கு பட்டர் தான் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த கிரில்லோட இம்ப்ரெஷன் வந்தா தான் வந்து அது கிரில்னே ஒத்துக்க முடியும் இல்லையா? எனக்கு வந்து இதில ஓப்பனா இருக்கு அப்படின்றதுனால எப்பவுமே அந்த இம்ப்ரெஷன் வராது. அதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சு அது மேல வெயிட் வைக்கலாம் அப்படின்ட்டு, இந்த இடிக்கல் பாட்டம் எடுத்து அதில வச்சுட்டேன். பட் ஆக்சுவலி நல்லாவே வந்திருந்தது. இது கிரில் பேனுன்னு இல்ல. நீங்க வந்து தோசை தவாலயே இத மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதில பண்ணேன். அது இல்லாம நான் இந்த கிரில் பேன் அதிகமா யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னோட குக்வேர் கலெக்ஷன்ல சொல்லியிருப்பேன். பட் இனிமே வந்து ஃபிஷ் ஃப்ரைலேருந்து இத எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஸ்டஃபிங் அண்ட் ஒரே ஒரு கெச்சப் மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இது மாதிரி பிரெட் டோஸ்ட்லேருந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் மாதிரி பண்ணோம் இல்லையா, அது மாதிரியும் பண்ணலாம். சப்பாத்தி போட்டு சமோசா மாதிரியும் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மீல் ப்ரெப்பிங் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸ் ப்ரெட்டையுமே இதை மாதிரி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நம்ம வச்சு கொடுக்கலாம். அந்த சப்பாத்தியை வேறு ஒரு டைப்பில் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதே மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு கட்டு வந்து இந்த இடத்துல வந்து சென்டராக கொடுக்காம சென்டரான போர்ஷனுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 4-5 கட் கொடுத்துட்டு கட்லெட் ஷேப்பில் இந்த ஸ்டஃபிங்கை வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு சின்ன ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ட்ரை பண்ணது யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு. பட் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்றதுனால தான் நான் ஷேர் பண்ணேன். இதில் வந்து ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வரல நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அந்த சமோசா மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுல வந்து ஃப்ளாட்டாக கட்லெட் ஷேப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரை ஆகி வரும்போது இப்படி இருக்கும். அடுத்தது எந்த பேக்கிங் ரெசிபியும் கிடையாது. இது வந்து பேக்கிங் டைமில் இந்த மாதிரி ஒரு மீல் ப்ரெப்பிங்கும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பேக்கிங் டைமில் நம்ம எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு லேயர் தான் பேக் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் இன்னொரு லேயரில் இது மாதிரி நம்ம குக்கிங்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் ஏதாவது ஃப்ரை பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் அந்த டைமில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ப்ரீ ஹீட்டிங் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். சம்பா கோதுமை ரவை, நார்மலாக யூஸ் பண்ணுற ரவை, சேமியா இது எல்லாமே வந்து ஒரு டைமுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டைமிங் தெரியல அப்படின்னாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மீல் ப்ரெப்பிங் தான். ஸோ டைம் சேவிங்காகவும் இருக்கும் நமக்கு. ஹோப் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் vlog.